கராத்தே போட்டிகளுக்கு மட்டும் இதுவரை எந்தவித சலுகைகள் மற்றும் திட்டங்களையும் அரசு கொண்டுவரவில்லை. கராத்தே இந்தியா அமைப்பின் சேர்மன் சாய் புரூஸ் கோவையில் தெரிவித்துள்ளார். பரத் கராத்தே அகாடமி சார்பாக கோவை சூலூர் பகுதியில் கராத்தே பயிற்சி முகாம் 2 நாட்கள் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை பரத் அகாடமியின் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் அதிகாரி மற்றும் கராத்தே இந்தியா அமைப்பின் சேர்மன் சாய் புரூஸ் செய்திருந்தார். இதனை தலைமை தாங்கி துவக்கி வைக்க உலக கராத்தே சம்மேளனத்தின் முக்கிய பொறுப்பாளரும் அகில இந்திய கராத்தே சங்க தலைவரும் தெற்கு ஆசிய தலைவருமான பரத் சர்மா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார். இங்கு நடைபெறும் 2 நாட்கள் கராத்தே பயிற்சிகளை மாணவ மாணவியர்களுக்கு வழங்க ஒரிசா மாநிலம் புவனேஸ்வர் பகுதியிலிருந்து வெலண்டினா மற்றும் டெல்லியிலிருந்து பிரணய் சர்மா ஆகியோர் வந்திருந்து பயிற்சி வகுப்புகளை மேற்கொண்டனர். இவர்கள் இருவரும் உலகளவில் பல போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை வென்ற வீரர் வீராங்கனை ஆவர். மேலும் இந்த பயிற்சி முகாமின் ஒருங்கிணைப்பாளர்களாக அறிவழகன், மோகன், முரளி, பாலகிருஷ்ணன், சீதாலட்சுமி, ஜீவா பிரகதீஷ் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். தொடர்ந்து நடைபெற்ற பயிற்சி வகுப்புகளில் மாணவ மாணவிகளுக்கு கட்டா மற்றும் குமிதே ஆகிய பிரிவுகளின் கீழ் பயிற்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கராத்தே இந்தியா அமைப்பின் சேர்மன் சாய் புரூஸ் கூறியதாவது: கோவை மாவட்டத்தில் அகில இந்திய அளவில் செமினார் நடத்த திட்டமிட்டு இன்று இந்த பயிற்சி முகாம்கள் கோவை சூலூர் பகுதியில் நடைபெற்று வருகின்றது. கட்டா மற்றும் குமிதே எனும் 2 பிரிவுகளில் இங்கு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது என்றார். இதில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பல பரிசுகளை வென்ற 2 முன்னணி வீரர்கள் இங்கு வந்து அவர்களின் அனுபவங்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுவதாக தெரிவித்தார். மேலும் அனைத்து விளையாட்டு போட்டிகளுக்கும் பல்வேறு சலுகைகளை அறிவிக்கும் மத்திய மாநில அரசுகள் கராத்தே போட்டிகளுக்காக எந்தவித திட்டத்தையும் இதுவரை அமல்படுத்தவில்லை. நாங்கள் அரசின் கதவை தட்டிக்கொண்டேதான் இருக்கிறோம். ஆனால் இன்னும் அரசு கராத்தே போட்டிகளுக்கான திட்டத்திற்கு இன்னும் செவிசாய்க்கவில்லை என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்காக அகில இந்திய அளவில் ஒரு செமினார் நடத்துவதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இது சமயம் நமது சிறப்பு விருந்தினராக வேர்ல்டு கராத்தே ஃபெடரேஷன் WKF டெக்னிக்கல் கமிஷன் மெம்பராகவும் காமன்வெல்த் கராத்தே ஃபெடரேஷனுடைய வைஸ் பிரசிடென்டாகவும் EC மெம்பராக சவுத் ஏஷியாவில் EC மெம்பராக இருக்கக்கூடிய தலைவரும் சவுத் ஏஷியாவோட அகில சவுத் ஏஷியாவுக்கு ஃபுல்லாக தலைவராகவும் ஆல் இண்டியா பிரசிடென்ட் கராத்தே இந்தியா ஆர்கனைசேஷனுடைய பிரசிடென்ட்டும் நமக்கு இங்கே சிறப்பு விருந்தினராக இந்த பரத் அகாடமி கராட்டே கட்டா அண்ட் குமுதே செமினாரை துவங்கி வைக்கிறாரு. அவர் இங்கே வந்திருக்கிறது எங்களுக்கெல்லாம் பெருமை, தமிழக மக்களுக்கு பெருமை. ஏன்னா அவரோட அச்சீவ்மெண்ட் அந்த அளவுக்கு செஞ்சுருக்காரு. தமிழ்நாடு மக்கள் எந்த அளவுக்கு மோடிஜி தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அதே மாதிரி தமிழுக்கு நம்ம பரத் சர்மாஜியும் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதனால்தான் எவ்வளவோ வேலை பழு இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டில் இந்த ஒரு கோவை மாவட்டத்தில் இந்த ஒரு கேம்புக்காக அவர் வந்திருக்காரு. எங்களுக்கெல்லாம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்கள் மாணவர்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த பயிற்சிங்கிறது கட்டா அண்ட் குமுதே பயிற்சி கொடுக்குறோம். அதில் வெலண்டினான்னு சொல்லிட்டு புவனேஸ்வர்னு வந்திருக்காங்க. புவனேஸ்வர் அவங்க ஒரு 25 இயர்ஸாக இந்த உலக கராத்தே டட்டாமியில் இறங்கி ப்ராக்டிக்கலாக அவங்க ஃபைட் பண்ணி ஒவ்வொன்றிலையும் கட்டா காம்படிஷனில் கலந்து ஜெயிச்சவங்க. அவங்க கட்டா செமினார் எடுக்க வந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து பிரணய் சர்மா அவரும் 10-20 வருஷமாக இந்த கராட்டே ஃபீல்டில் ப்ராக்டிஸ் பண்ணி அதில் டட்டாமியில் இறங்கி அவரோட அச்சீவ்மெண்ட்டும் ப்ரூவ் பண்ணார். சும்மா ஒரு செமினார் எடுக்கிறேன் அதெல்லாம் சொல்கிறது இல்லை. அவர் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. எதுக்காக நான் இங்கே வர வச்சிருக்கேன்னா இவங்களோட அனுபவங்கள் நிச்சயமாக நம்ம குழந்தைகளுக்கு தெரியணும். ஏன்னா நம்ம இங்கெல்லாம் பேசுவோம் வேர்ல்டு லெவலையும் ஏசியா லெவல்லையும் நம்ம டட்டாமியில் கூட நம்மளால கால் மிதிக்க முடியாது. ஏன்னா கேலரியை விட்டு கீழே இறங்க விட மாட்டாங்க. அந்த டட்டாமியில் இறங்கி அவங்க ஃபைட் பண்ணி காம்படிஷனில் மீட் பண்ணும்போது அவங்க அச்சீவ்மெண்ட்டு அது எந்த அளவுக்கு இருக்குங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு தான் தெரியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸு நம்ம குழந்தைகளுக்கு கிடைச்சதுன்னா நம்மளும் அந்த மோட்டிவேட்டில் அந்த குழந்தைகளும் நிச்சயமாக ஒரு நேஷனல் பிளேயரை இன்டர்நேஷனல் பிளேயரை உருவாக்குறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் அமைங்கிறது தான் என்னுடைய நோக்கம். பரத் அகாடமி சார்பாக இந்த ஈவெண்ட்டை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கோம். இதுக்கு தலைமை தாங்க வந்திருக்க திரு பரத் சர்மா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றோம்.